ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வந்தோடனே சரி வாங்கப்பா எல்லாரும் சாப்பிட்லாம் டைனிங் டேபிளில் உட்காந்தோடனே உப்புமாவா இது ரொம்ப தப்புமா, இது வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அம்மாட்ட அட்வைஸ் வாங்குறாங்க. கடைசியில் உப்புமாவாக இருந்தாலும் நீங்கள் தின்னுதாண்டா ஆகணும்னு சொல்லிட்டு உப்புமாவை கம்மியாக செஞ்சு இவங்க ஒரு பக்கம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இதெல்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ள தள்ளியாச்சுப்பா, நம்ம மீட்டிங் பாயிண்ட்டுக்கு மேலே போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மேலே மொட்டை மாடிக்கே கிளம்பிட்டாங்க. கிளம்பி போய் உட்காந்து பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பிரித்து அதை சாப்பிட்டுட்டு இருக்க கேப்பில் வந்தாங்க. இப்போ ஒரு ஆப்பு அந்த வேலை வருதுப்பா, எல்லாத்தையும் ஒழிச்சு வைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தங்கமயில் வந்து மாமா நீங்களும் இப்படி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, நீங்களும் அதை சாப்பிடக்கூடாது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாமாவுக்கு தெரியாமல் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பிடிங்கி வைக்குது. ஏமா நீ மாமாவுக்கு தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாமா, அவ்வளோ நல்ல பிள்ளையாமா, அப்பனா சீக்கிரம் ஓடு உங்கள் அம்மா வந்துட்டு பவுனை ஏமாற்றி போட்டதை சொல்லு, உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லு, ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி அதெல்லாம் தெரிய வந்தால் என்னைக்கு வெடிக்க போதோ தெரியல, பாண்டியனுக்கு ஒரேடியாக ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் இப்படி சொன்னோன்னே எல்லாருக்கும் அப்செட் ஆயிடுச்சு. சரி ஓடுங்க இந்த அம்மாவோட புத்தி தான் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி அவங்க கிளம்பிட்டாங்க, நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு எடுக்கிறதுக்குன்னு இந்த அம்மா கீழே போயிட்டு சரவணனுக்கு கூப்பிட்டு போனியம்மா, சரவணனுக்கு பொண்டாட்டியே இந்த வீட்டுக்கு வந்திருக்க, கம்முன்னு வேலையை பாருமானா போட்டு கொடுக்குற வேலையை பார்க்குது. போய் பாண்டியன்ட்ட என்ன விஷயத்த சொல்லுது, மாமா எல்லாரும் பரோட்டா திங்கிறாங்க, ஐயே நீ என்ன வாயில் கை வச்ச பிள்ளை மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பாண்டியன் கோவத்தில் கொந்தளிச்சு மேலே சாப்பிட்டுட்டு இருக்கவங்கள வந்து கத்துறாரு. அந்த அம்மா தான் இங்கேதான் இல்லாமல் சொல்லுது, நீங்களும் இங்கேதான் இல்லாமல் போய் பேசலாமா, ஒருத்தவங்க சாப்பிடும் போது திட்டலாமா, முதல்ல என்னவா இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சோன்னே பேசுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, மாமனாருக்கு ஏற்ற மருமக வீட்டுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொலகாண்டில் ஆயிட்டாங்க இந்த விஷயத்துக்கே. அதுக்கப்புறம் இந்த கோமதி அம்மா பண்ண வேலை இருக்கே, இந்த விஷயத்த சொல்லணுன்னே தங்கமேல்கிட்ட சொல்லிச்சு. இதையும் பற்ற வைக்கிறதுக்கு பாண்டியன்ட்ட கோயிலுக்கு நடந்து போகும்போது சொல்லிட்டாங்க, நீ பற்ற வைத்த நெருப்பு